என்ன பார்த்து ஏன் சொல்லிட்டு போறீங்க அழுத்தோடு ஆஜராக வேண்டும், கூப்பிட்டோடு குரல் கொடுக்க வேண்டும். ஏண்டா காலதாமதம்? அரசபையில பற்பல வேலை செய்து முடிக்க கொஞ்சம் காலதாமதங்க. என்ன என்ன செய்த? அரசபையில பற்பல வேலை செய்து முடிக்க கொஞ்சம் காலதாமதம். அரண்மனையிலே எவ்வளவு வேலைகள் இருக்கின்றது. ஆமா, அதையெல்லாம் செய்து முடிச்சிட்டு வர கொஞ்சம் காலதாமதம். கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் இருந்தாலும் இது கதையை யார் கதையை? உங்கள் கதை விடுங்கள். ஆமாங்க, என் கதை தொடு தொடுகிறேன். நான் யார் தெரியும், தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும். தலை ஓட்டோடு சின்ன பொண்ணு. யார் சின்ன பொண்ணு? அதுக்கு போடு யார் பெரிய பொண்ணு? அது பொழுது முடிந்தால் நான் அவன் யாரு நானே சொன்னால் தெரியும். என்னென்ன திசை? அது நீ செப்பு. செப்பட்டா தெற்கு மேற்கு கிழக்கு தலையா போறான். என்ன கிழக்கு கிழக்கு மேற்கு மேற்கு வடக்கு வடக்கு தெற்கு அப்புறம் தென்திசை வேந்தன். ஆமாங்க, சூரியபவனுக்கு வர்றதா அஷ்டதிக்கு பாலகளே நான் ஒருவன். நம்ம தொழில தெரியுமா? உயிர்களை பிடிப்பது. அப்படி நான் எப்படி பிடிப்பேன்? தர்மத்தோடு பிடிப்பேன். ஆகையினால் நீதி அரு தவறாமல் பிடிப்பதால் எனக்கு இந்த பேர் உண்டு. தெரியுமா? எவனுக்கு தெரியாதா? எனக்கு தெரிந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பேர் உண்டு தெரியுமா? அறக்கடவுள் சொல்வார்கள். எப்படி என்றால் என்னங்க பொம்பளை நானு சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் ஐயா, அப்படி சொல்லு. புரிகின்றதா? என் தந்தை யாரு? சூரிய பகவான். நம்ம தொழில் என்ன? உயிரை பிடிக்கணும். உயிர்களை கவரக்கூடிய யம தர்மராஜன். நீதி தவறி உயிரை கவர்ந்து கொண்டால் எது தொங்கிக் கொண்டிருக்கின்றது? ரோமம் என்றால் குடி. அதிலே பருவதமலை தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அது தலை மீது விழுந்து பார்த்தாயோ என்ன ஒழுகின்றது? இதில் விழுந்து நான் எரு சாம்பலாகி விழுவேன். உண்மைதான். தப்பு செய்யறவன் தண்டனை உண்டு. அது மனிதன் இருந்தான். தப்பு செய்தவன் தண்டனை உண்டுதான். புரிகின்றதா? ஆகையினால் வந்து விட்டீங்க. எம தொழில சொன்ன உயிர்களை பிடித்தோம். அதற்காக இன்று உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? கணக்கிட்டு சொல்லக்கூடியவன் அறைகளில் கூடிய சித்திரவத்தி நீங்கி தங்களில் பெருமையானவன் என்று சொல்வேன். தங்களால் நான் வந்தவன் அல்லவா? பிறந்ததே உங்களுக்காகத்தான். எப்படி தெரியுமா? ஆதியிலே அனைத்து உயிர்களையும் கவர்ந்து வந்து அவர் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொர்க்கம் சேர்ப்பதோ நரகம் சேர்ப்பதோ அனைத்து கவலையும் தங்களையே சார்ந்தது. உண்மைதான். ஒரு நேரத்தில் பலியின் சுமை அதிகமானதால் பரமனையும் பார்வதியையும் சேர்த்து அவர்களிடத்திலே முறையிட்டீர்கள். அதற்கு
என்ன செய்தார்? ஈசனாகப்பட்டவர் ஒரு சுவற்றிலே சித்திரத்தை வரைந்தார். அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தார். அதிலிருந்து ஒருவர் எழுந்து வந்தார். அந்த தினம் சித்திரை மாதம் திங்கட்கிழமை பௌர்ணமி திடீர் வந்ததால் அவன்தான் சித்ராகுப்தர். அன்று முதல் இன்று வரை உங்களிடம் இருந்து ஆயுட்காலம் முடிந்த அனைத்து சொர்க்கம் சேர்ப்பதோ நரகம் சேர்ப்பதோ கணக்கிட்டு சொல்லக்கூடிய சித்திரகுப்தர் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் கனவை தவறாமல் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? சுவையில கவனம் அல்லவா? உண்மைதான். யார் யார் சொல்ல முடியுமா? இன்று தக்க தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது. நேற்று பிடித்து வந்த உயிர்களுக்கு இன்று தண்டனை கொடுக்க வேண்டும். அவரவர் கணக்கு பார்க்கிறேன். பிரபு என்ன தாம் தோம் தலைக்கீழ் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் பூலோகத்திலே கட்டிய கணவனை விடுத்து மாற்றார்களை தன் அங்கங்களை கட்டி உபச்சாரம் செய்கிறார்கள். காசிக்காக ஆசைப்படி தாசி பெண்கள் அவர்கள். தாசி பெண்கள் குடும்பத்தை கடந்தவங்க நீரை கவர்ந்து வந்திருக்கின்றோம். வர சொல்ற அவர்களை. எனக்கு நன்மை கொடுக்க. பெண்ணாக பிறந்து ரோஜா என்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்துகிறேன். அப்படி இருந்தாலும்
இன்ற தினத்துல ஒரே ஒரு கிராக்கி கூட வரல. யார் அவரு வருவாங்க பாக்குறேன். கொட்டா ரொம்புதா எங்க கொட்டா ரொம்புதா யாருமே ஏண்டி எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தாலே தெரிஞ்சு நல்லாதான் இருக்கு. நான் தாண்டி ஓட தேஞ்சு போயிட்டு எங்க வீட்டாடி பூடாடி தூக்குது. ஏண்டி அதை பார்த்து எவ்வளவு அழகா ஒருத்தர் இருக்காரு. அப்படியா? இலக்காவே சாத்தனை செய்கின்றேன்.